காட்சி 9. நாடகத்துக்குள் நாடகம். இடம் பாண்டிய நாட்டில் ஒரு தோப்பு. அது சார்ந்த ஒரு தாமரை குளம். நேரம் மாலை. உறுப்பினர் பாண்டிய நாட்டு பச்சைக்கிளி, சோழ நாட்டு தூயன், சிறுமியர் பலர். நிகழ்ச்சி: தாமரை குளம் நோக்கி தண்ணீர் எடுக்க வந்த சிறுமியர் குடத்தை ஒரு புறம் வைத்துவிட்டு பாடி ஆடுகின்றார்கள். ஐயோ, மேலெல்லாம் சேராகிவிட்டதே. எழுந்திரு, குளித்து விட்டு வா. ஆடையை நனைத்து பிழிந்திடு. ஐயோ, கரடி! ஐயோ, கரடி குளத்திலும் இறங்க வருகின்றதே. எல்லாரும் எங்கே போய்விட்டீர்கள்? கரடி தொலைந்து விட்டதா? திரும்பி வருமா? ஏன் அதன் மீது இத்தனை வெறுப்பு? பின்ன விரும்ப சொல்கிறீர்களா? வேறென்ன? அது என்னை பிடிக்க வரவில்லையா? நீ அதை எப்படி தெரிந்து கொண்டாய்? என்னை நோக்கிதானே குளத்தில் இறங்க பார்த்தது. அப்படி உன் மனம் குழப்பமடைந்தது. சரி, அதை விரும்ப சொன்னீர்களே, ஏன்? தண்ணீர் குடிக்க கரடி குளத்தில் இறங்கியது. நான் அதன் விருப்பத்தை தடுத்தேன். அவ்வாறு செய்தும் என்னையும் உன்னையும் அது மன்னித்தது. ஊறு செய்தவர்களை விலங்கு மன்னிப்பது அரிது. அது எதிர்த்திருந்தால் அஞ்சி ஓடியிருப்பேன். ஓடுவதால் எனக்கு துன்பம் ஏற்பட்டிராது. நான் ஓடிய பின் உன் நிலை என்னாகுமோ என்று எண்ணி துன்பமடைய நேர்ந்தது. அப்படியா? ஆம், மெய்தான். இப்போது நீங்கள் வராதிருந்தால்? நான் வராதிருந்தால் எனக்கு தொல்லை ஏற்பட்டிராது. உங்களுக்கு என்ன தொல்லை? இப்போது உன்னை விட்டு பிரிய வேண்டுமே. கரடி வராது, நீங்கள் போகலாம். கரடி வராது. உன்னிடம் சென்ற மனமும் வரமாட்டேன் என்கிறதே. அதற்கு நான் என்ன செய்வது? சொன்னால் செய்கின்றாயா? உன் பெயர் என்ன? பச்சை கிளி. பச்சை கிளியே, சொன்னால் செய்கின்றாயா? உன் மனதை என்னிடம் அனுப்பு. அப்படி என்றால் என்ன? எனக்கு உன்மேல் ஆசை, உனக்கு என்மேல் ஆசைதானே. கரடியிடமிருந்து காத்ததற்காகவா? நன்றி செலுத்துகிறாயா? ஆமாம். ஆசை வைத்தேன் உன்மேலே, அப்படியே செய் நீயும் என்மேலே. பின்னே ஆசை வைக்காமலா இருக்கிறேன்? பேசிக்கொண்டே போகலாம். கரடி வராது, நான் போகிறேன். ஆசை வைத்த நீயா இப்படி பேசுவது? கூடவே வர வேண்டுமா? பின்னென்ன? என்னை எதிர்பார்த்து கொண்டே இருப்பார்கள் அம்மாவும் அப்பாவும். இவர் யாரென்று கேட்டால் என்ன சொல்லுவாய்? உங்களையா? கரடியிடமிருந்து இவர்தாம் காப்பாற்றினார் என்று சொல்வேன். ஏன் கூட வருகிறார் என்று கேட்டால்? இவருக்கு என் மேல் ஆசை என்று சொல்லுவேன். வருத்தப்படுவார்களோ என்னமோ? வருத்தப்பட மாட்டார்களே. என்னையும் இங்கேயே இரு என்று சொல்லுவார்களா? ஏன், உங்களுக்கு வீடு இல்லையா? நீயும் நானும் திருமணம் செய்து கொள்ள ஒப்புவார்களா என்றேன். என்னமோ தெரியவில்லையே. என்னை நீ மணந்து கொள்கிறாயா? என்னமோ தெரியவில்லையே. அட, என்மேல் ஆசை என்றாயே. ஆசைதானா திருமணம்? பின்னென்ன? என் பெற்றோர்களை கேட்டுதான் சொல்ல வேண்டும். எனக்கொன்றும் புரியவில்லை. இவர் யார் அம்மா? ஏன் இத்தனை நேரம்? உன்னோடு வந்த பெண்கள் எல்லோரும் முன்பே வந்து விட்டார்களே. என்னை அவர்கள் விட்டுவிட்டு ஓடி வந்து விட்டார்கள். கரடியிடமிருந்து இவர்தாம் என்னை காப்பாற்றினார். அப்படியா? நீ யார் தம்பி? நான் இருப்பது சோழ நாடு. பாண்டிய நாட்டின் அழகை பார்க்க வந்தேன். தோப்புக்கு சென்றேன். கரடி வந்ததால் மற்ற பெண்கள் ஓடிவிட்டார்கள். தனியாயிருந்த பச்சை கிளியை காப்பாற்றி அழைத்து வந்தேன். இங்கு சில நாள் தங்கி போகலாம் என்பது என் விருப்பம். உங்கள் ஒப்புதல் எப்படியோ? இங்கேயே தங்கியிரு தம்பி. ஊரையெல்லாம் சுற்றி பார்த்துவிட்டு போ. கையெலம்பி வா, சாப்பிடலாம். காட்சி 10. மிளகு வண்டிகள். இடம் பச்சை கிளி வீடு. நேரம் மாலை. கதை உறுப்பினர்
பச்சை கிளியின் தந்தையாகிய பட்டுக்குடை. ஆட்கள் பச்சை கிளியின் தாய் முத்துநகை. மான்வளவன். நிகழ்ச்சி: மிளகு ஏற்றிச் சென்ற வண்டிகள் வந்து வீட்டெதிர் நிற்கின்றன. பட்டுக்குடை வண்டியினின்று ஆட்களுடன் இறங்குகின்றார். மனைவி எதிர்கொள்ளுகின்றார். எங்கே இருக்கிறாய்? ஐ ஐ மாலையும் போனது. வாடி பச்சைக்கிளி, வீட்டுக்கு போகலாம். கலையுலகை பிரிந்தோம். கவலை உலகில் வீழ்ந்தோம். தோழிமார்கள் காத்திருப்பார்கள். எழுந்திருக்கவும் வழி இல்லை எனக்கு. மெல்ல எழுந்திரு. உதவிக்கு நன்றி. உன் பெயர்? பச்சை கிளி. மான் என்று ஆடுவேன். மான் வளவன் நான். இந்த நாட்டான்தான். என் நாணம் என் வாயை அடைக்க வேண்டாம். நான் உன்னைத்தான் மணப்பேன். நீயும் அப்படிதானே? அப்படியானால் நம் கருத்தை நம் பெற்றோருக்கு அறிவிப்போம். அவர்கள் ஒப்பாவிட்டால்? அவர்கள் தங்களுக்குண்டாகும் மரியாதையை இழக்கவா எண்ணுவார்கள்? எப்போது திருமணம் நடக்கும்? இப்போது. பாண்டிய நாட்டில் அந்த பச்சை கிளியைத்தான் நான் மணப்பேன். நீங்கள் சொல்லும் குரங்கை மணக்கவே மாட்டேன். அவளைத்தான் நீ மணந்து கொள்ள வேண்டுமென்று நானா சொன்னேன்? நானா சொல்வேன்? பண்பாடுள்ள தமிழ் மகள் அப்படி சொல்வாளா தம்பி? பாண்டிய நாட்டு பச்சை கிளிக்கு நல்லுதவி செய்ய உனக்கு வாய்ப்பு கிடைத்தது. அவள் உன்மட்டில் நன்றியுடையவள், அன்புடையவளா? இதை நீ நன்றாக ஆராய்ந்தாயா? நீ காதல் செலுத்துகிறாய், அவளும் அப்படிதானா? உன்மேல் எனக்கு ஆசை என்றாள். அவள் இளையவளாய் இருந்தபோது சொன்ன ஆசை காதல் இல்லை தம்பி. எனக்கும் அந்த ஐயப்பாடு உண்டு. ஆயினும் அவள் பெற்றோரின் மீது அன்புடையவர்கள் அம்மா. சென்ற மாதம் கூட சென்று அவர்கள் வீட்டில் விருந்துண்டேனே. விருந்திட்டார்கள். வந்த விருந்தினரை வருக என்று அழைத்து உண்பித்தல் தமிழர் பண்பாடு. அது கொண்டு நீ பெண் கொடுக்க ஒப்புவிட்டதாக எண்ணிவிடலாகாது. அவர்கள் ஒப்ப கூடுமே. தப்பவும் கூடுமே. ஆய்ந்து முடிவு செய். பச்சை கிளிக்கும் எனக்கும் திருமணம் என்று செய்தி அனுப்புகிறேன். அப்பாவும் நீங்களும் வந்து சேருங்கள். நன்றாக வருகிறோம். அப்பா ஊரில் இல்லை. வந்தவுடன் நான் பாண்டிய நாட்டுக்கு போயிருப்பதாக அவரிடம் சொல்லுங்கள் அம்மா. உன் கண்கள் எண்ணத்தில் மூழ்கி கிடக்கின்றன. பெரும் பொறுப்பு என் தலைமையில் இருக்கிறது. ஒரு நெஞ்சே துணையாக உலகியலில் புகுதல் எளிது. இனி இரு நெஞ்சுகள் எதிலும் ஒத்துப்போக வேண்டும். இது அரிது. அவள் நல்லவள். நான் நினைப்பதையே அவள் நினைப்பாள். ஏனெனில் என்னை அவள் உயிர் என்று கொண்டவள். என்றாலும் அறம் ஒன்று செய்ய புகுங்கால் அவளையும் கூட்டிக் கொண்டு செல்ல வேண்டும். அவளும் நானும் மனம் ஒத்தவிடத்திலேயே குடித்தளம் ஒன்று தோன்றிவிடுகின்றது. ஒருவர் ஒன்று சொல்லாத வகையில் நடத்தியாக வேண்டுமே. அது மட்டுமா? குடித்தனத்தில் ஈடுபடும்போது அதன் பயன் தேடப்படும். குடித்தன பயன் மக்களை பெறுவது அல்லவா? குழந்தை ஒன்று கையில் பலாப்பழம் போல அவள் பெற்றுக் கொடுத்து விடுவாள். காப்பாற்ற வேண்டுமே. எளிதா அது? ஒன்றுமே புரியவில்லை அப்பனே. நான் மதுரையில் பெண் கொள்ளப் போகிறேன். அது பற்றி ஒன்று கேட்க எண்ணுகின்றேன். நான் அழகாக இருக்கின்றேனா? இனிமேல்தான் பெண்ணை சரிப்படுத்தியாக வேண்டுமோ? இல்லை இல்லை, அவள் தன்னை எனக்கு கொடுத்து விட்டாள். இருந்தாலும் அவள் என்னை காணும்போதெல்லாம் கருக்கான அழகோடு நான் காணப்பட வேண்டாமோ? உன் முகத்தில் இளமை இல்லை. அதற்கு வளர்ந்துள்ள மீசையை சிரைத்து விட வேண்டும். அப்போதே நினைத்தேன். உருவத்தையும் சேர்த்து சிரைத்து விடுக. அப்போதே நினைத்தேன். அவ்வளவுதானே. விடை பெற்றுக் கொள்கிறேன். காட்சி 11. அவள் மறந்தாள், நான் மறக்கவில்லை. இடம் மதுரை நகர வாயில். நேரம் காலை. கதை உறுப்பினர் சோழ நாட்டு தூயன். நிகழ்ச்சி: சோழ நாட்டு தூயவன் வலக்கையில் சட்டியும் இடக்கையில் நரம்பருந்த யாழுமாக பாண்டிய நாட்டின் தலைநகரம் மதுரை நகர வாயிலில் நுழைகின்றான். வெற்றிலையும் பூவும் ஏந்திய வாழ்வரசி ஒருத்தியும் அவளின் மணவாளனும் எதிர்படுகின்றார்கள். தூயன் முகம் மலர்கின்றது. மக்களின் நடமாட்டம் இங்கு அதிகமாக உள்ளது. ஏதும் மங்கள செய்தியா?
பச்சை கிளிக்கு திருமணம் நடந்தது இல்லையா? என்ன? என் பச்சை கிளிக்கா? எனக்கு பைத்தியமே பிடித்துவிடும் போல் இருக்கிறதே தேனப்பா. மெய்தானா? விளையாடுகிறாயா? இன்னொரு தரமா உனக்கு பைத்தியம் பிடிக்க வேண்டும். இனி என் நிலை? சாவுதான். அதோ பார், வீட்டின் அண்டையில் தோட்டம். உற்றுப்பார், காதலர் இருவரும் பொன்னூஞ்சல் ஆட்டம். அவள் என்னை மறந்தாள். நான் அவளை மறக்கவில்லை. நான் வாழும் நாட்டில் அவள் இல்லை. ஆனால் அவள் வாழும் நாட்டில் நான் இருக்கின்றேன். அந்த அளவு பேறு பெற்றேன். வீடுண்டு எனக்கு, வீட்டில் அவள் இல்லை. பயன் இல்லை. நாடுண்டு எனக்கு, அந்நாட்டில் அவள் இல்லை. பயன் இல்லை. அப்பா உண்டு எனக்கு, அப்பாவுக்கு ஒரு மருமகள் இல்லை. பயன் இல்லை. அம்மா உண்டு எனக்கு, அம்மாவுக்கு இவள் மருமகளாக அங்கில்லை. பயனில்லை. மேலுக்கு ஏந்திய இந்த வெறும் சட்டி என் வாழ்வுக்கு நிலைத்து விட்டது. பகட்டுக்கு ஏந்திய இந்த பாசமற்ற யாழும் என் பங்கில் குந்திக் கொண்டது. பச்சை மாறிய பழுப்பில்லை நான், அச்சு வளைந்த வண்டி நான். அவள் இங்கு இருப்பதால் நான் பிச்சை எடுத்துண்டு இங்கேயே திரிவேன். அவளை நாள்தோறும் பார்ப்பேன். போகும் என் உயிரை மீட்பேன். காட்சி 12. இலந்தைக்கனி. இடம் பாண்டிய நாடு. மேற்படி பச்சை கிளியின் வீடு. நேரம் காலை. கதை உறுப்பினர் பச்சைக்கிளி, அவள் கணவன், 5 ஆண்டுடைய பொன்னன் என்ற பெயருள்ள மகன். நிகழ்ச்சி: கணவன் தன் பணிமனைக்கு செல்லும் முன் கருவுற்றிருக்கும் பச்சை கிளியுடன் பேசுகின்றான். மகன் பொன்னன் பொண்ணு உடனிருக்கின்றான். பச்சை, இரண்டுயிர் உடையவள் நீ. என்ன வேண்டும்? ஆசைப்பட்டதை கேட்க வேண்டும். உள்ளதை மறைக்காதே. 2வது பிள்ளைக்கு தாயாக போகின்றாய். இன்னும் நாணத்தால் சாகின்றாய். முந்தா நாள் செந்தாலை வேண்டும் என்றாய். இந்தா என்று கொண்டு வந்தேன். மகிழ்ந்தாய் அல்லவா? அது கண்டு நானும் மகிழ்ந்தேன் இல்லையா? இலந்தை கனி வேண்டும். இந்த ஆசை இயற்கையானதுதான். எனக்கும் அப்பா. உனக்கில்லாமலா? போய் வருகிறேன் பச்சை. விழிப்போடு இரு. பொண்ணு பள்ளிக்கு போக மாட்டேன் என்கிறானே, சொல்லிவிட்டு போங்களேன். தம்பி, பள்ளிக்கு போக வேண்டும் தெரியுமா? இலந்தை பழம். பள்ளிக்கு போனால்தான். இலந்தை பழம் கொளுத்தாதான். சிறுவர்களை வைத்துக்கொண்டு எதுவும் பேசக்கூடாது. தம்பி, இலந்த பழம் கொண்டு வருகின்றேன். நீ பள்ளிக்கு போய் வா. என்ன? நான் போய் வருகின்றேன். காட்சி 13. அவள் மேல் ஐயம். இடம் பச்சை கிளியின் வீடு. நேரம் நடுப்பகல். கதை உறுப்பினர் பச்சைக்கிளி, கணவன் மான்வளவன், மருத்துவச்சி பொன்னன். நிகழ்ச்சி: மருத்துவச்சி வருகின்றாள். பச்சைக்கிளியும் பொன்னனும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பள்ளிக்கு செல்வது உனக்கு பெருங்கசப்பு. சென்றுவிட்டால் அங்கு சிறிது நேரம் தங்கியிருப்பதும் பிடிக்கிறதில்லை. அப்பா இலந்தை பழம் கொண்டாடுவாங்கம்மா, அதனால தான். பச்சைக்கிளி, பச்சைக்கிளி, இதோ வந்துவிட்டேன். மாறு காலம். இலந்தைக்கனி இவ்வளவுதான் கிடைத்தது. இந்தா 5 தான். எனக்குப்பா? அதில் தம்பிக்கொன்று கொடு. ஏன் இத்தனை நாளிகை என்று? உணவை முடித்துக் கொள்ளுங்கள். தம்பி, கை கால் கழுவிக்கொள். காட்சி 14. பிணப்பெட்டி. இடம் பச்சை கிளியின் வீடு. நேரம் மாலை. கதை உறுப்பினர் தூயன், பொண்ணு, பச்சைக்கிளி, மான்வளவன். நிகழ்ச்சி: பொன்னன் தெருத்திணையில் 2 இலந்தை கனிகளை உருட்டி விளையாடி கொண்டிருக்கையில் அம்மருங்கு தாடிக்காரர் வருகின்றார். அது என்ன தம்பி கையில்? இங்கு வா, காட்டு. இலந்தை பழம் அப்பா 5 கொண்டாந்தாங்க. எனக்கு 1 கொடுத்தாங்க. மீதிய அம்மா வாங்கி அப்புறம் உண்ணுவதாக சொல்லி தலையணை அடியில் வச்சுட்டு தூங்குறாங்க. நான் அவங்களுக்கு தெரியாம 2 எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். ஆனா பழம் நல்லாவே இல்லை. எனக்கு கொடுத்து விடு.
ஐயா, இலந்தை கனிகளா? இன்னும் கிடைக்குமா? எங்கே கிடைத்தன? ஒருத்தி வழியாக கிடைத்த அன்பளிப்பு. அவள் கணவன் 5 பழம் தேடி பிடித்து அவளுக்கு தந்தான். அவள் அவற்றில் ஒன்றை தன் பையனுக்கு கொடுத்துவிட்டு மீதி 4 வைத்திருந்தாள். அதில் 2 எனக்கு கொடுத்தாள். அப்போதே அவளுக்கு சொன்னேன், நீதான் கருத்தாங்கி இருக்கின்றாய், உனக்குத்தான் இலந்தை மேல் ஆசை என்று. அவள் கேட்கவில்லை, மறுத்தால் வருந்துவாள். பிறகு யோசிக்காமல் அவளை வெட்டிவிட்டாயோ? ஆம், பல வெட்டுக்கள் பெட்டியில் போட்டு வைத்தேன். அன்றிரவு தோப்புக்குட்டையில் அமழ்த்தினேன். ஆதலால் நான் கொலையாளி. தூக்கு தண்டனைக்கு உரியவன். நான் சாக வேண்டும். என்னால் நேர்ந்த கொலை. நான் கொலையாளி. நான் சாக வேண்டும். தீர்ப்பை பின்னர் அறிவிக்கின்றேன். காட்சி 15. இறந்தவள் இவள்தானா? இடம் பாண்டி நாட்டு தலைநகராகிய மதுரை அரண்மனையின் ஓர்பால் அமைந்த ஆய்வு மன்றம். நேரம் காலை. கதையுறுப்பினர் பாண்டியன் அறிவுடை நம்பி, அரசி, தோழியர், பிசிராந்தையார், மேற்படியார், அமைச்சன், அனிச்சை, சோழ நாட்டு தூயன், பச்சை கிளியின் கணவன் மான்வளவன், அவன் மகன் 5 ஆண்டுடைய பொன்னன், வலை போட்ட உடையப்பன், ஓடைப்பூ, பச்சை கிளியின் தந்தை பட்டுக்குடை, தாய் முத்துநகை, பெருங்குடி மக்கள் பலர். நிகழ்ச்சி ஆய்வு மன்றம் பாண்டியன் அறிவுடை நம்பியின் தலைமையில் துவங்குகின்றது. பெருங்குடி மக்களே, அமைச்சரே, பாவேந்தர் பிசிராந்தையாரே, தோழர்களே, பச்சைக்கிளியை படுகொலை செய்தவன் அவன் கணவனாகிய மான்வளவன் என்றும், அவ்வாறு கொலை செய்யத்தக்க கொடிய உள்ளத்தை அவனுக்கு உண்டாக்கியவன் சோழ நாட்டு தூயன் என்றும் விரித்துரைக்க கேட்டோம். விரித்துரைத்தவர் அந்த மான்வளவனும் சோழ நாட்டு தூயவனுமே ஆவார். பாண்டிய நாடு பச்சைக்கிளியை இழந்தது. மக்களின் கண்ணீர் வழிந்தது. உலகம் நம்மை தூற்றுதல் பொழிந்தது. இப்பெருங்குற்றம் புரிந்தவர் மான்வளவனும் தூயவனுமே. ஆயினும் அவர்கள் குற்றத்தை உணர்கின்றார்கள். அது பற்றி அவர்கள் தூக்கில் ஏறவும் துணிகின்றார்கள். அவ்வாறு செய்யும்படி பணிக்கின்றார்கள். இங்கு ஆராய வேண்டியது என்னவெனில், குற்றவாளிகளின் வாய்ப்பிறப்பை மட்டும் கொண்டு அவர்கள் குற்றவாளிகள் என்று முடிவு செய்துவிடலாகாது என்பதுதான். மற்றவர்களையும் தீர விசாரிக்க வேண்டும். சான்றோர்களே, தீர விசாரித்ததில் குற்றவாளிகள் இருவரின் வாய்ப்பிறப்புகளும் ஒன்றோடு ஒன்று முரண்படவில்லை. இருவர் வாய்ப்பிறப்புகளை மற்றவர்களின் வாய்ப்பிறப்பும் எதிர்க்கவில்லை. ஆயினும் கொலை செய்ததாக கொலையாளி சொல்வதை தவிர அதை நேரில் பார்த்ததற்கு சான்றில்லை. கொலை செய்த ஒருவரை மறைக்க நான் தான் கொலை செய்தேன் என்று மான்வளவன் சொல்லக்கூடும் என்று பாவேந்தர் கூறுவதை மறுக்க வழியில். அது மட்டுமா? மான்வளவன் யாரை கொலை செய்தான் அடையாளம் காட்டவில்லை. ஆம், அதுதான் காட்டப்போகிறோம். நீ கொலை செய்தது இவளைத்தானா என்று கேட்கப் போகிறோம். எங்க இருக்காங்க அம்மா? உள்ளேயா? அரசர் காட்டுவார். இரு தம்பி. குற்றவாளிகளை அழைத்து வாருங்கள். 2 குற்றவாளிகளும் ஒரே நேரத்தில் பார்க்கும்படி செய்யலாகாது. ஓஹோ, முதலில் யாரை பார்க்க வைப்பது? மான்வளவன் வரட்டும். அவன் வந்த பின் அவனை சூழ்ந்தபடி 2 போர் வீரர்கள் இருக்கும்படி செய்ய வேண்டும். அவ்வாறே ஆகட்டும். படைத்தலைவரே, ஏற்பாடு செய்க. மான்வளவனே, ஒருத்தி உன் கண்ணெதிரில் காட்சியளிப்பாள். உன்னால் கொலை செய்யப்பட்டவள் அவள்தானா என்று பார்த்து சொல்ல வேண்டும். ஆ, பச்சைக்கிளி, கற்புள்ளவளே, கருதாது உன்னை கொல்ல முயன்றேன். உயிர் தப்பினாய். அரசர் அருளாலே உடல்நலம் அடைந்தாய். துன்பப்படுத்தினேன். ஆயினும் எதிரில் நின்று என்னை இன்பப்படுத்தினாய். என்னை மன்னித்து விடு.
அரசர் பெருமானே, அவையத்தாரே, கத்தியால் குத்தினேன், கத்தியால் வெட்டினேன். அது பற்றி நீங்கள் இடும் தண்டனை ஏற்றுக்கொள்ள அட்டி இல்லை. ஆனால் அவள் இதோ இருக்கிறாள், இதோ வாழ்கின்றாள். நான் வாழ விரும்புகின்றேன். எனக்கு தூக்கு தண்டனை மட்டும் வேண்டாம். ஒரு பச்சை கிளி இவள்தானா? ஆமையா, இவளேதான். உன் மனைவி இவள்தானா? ஆமையா, இவளேதான். ஏன் தம்பி, அம்மா இவள்தானா? ஆமா, இவங்க தான். அம்மாவை கொன்றவர் யார் தம்பி? அவங்களே கேட்டுக்குங்க. சொல்லுமா. அது பாவை தம்பி, தச்சு புலவர் செய்தது. ஆ ஆ மரமா? அப்ப எங்க அம்மா எங்க? அந்த தீயவன் செய்த வஞ்சத்தால் தெரியாமல் மறைத்தேனே அழகோவியத்தை. கடிவிறக்கம் வேண்டாம், இதை கேள். இந்த பாவையை, இந்த பச்சை கிளியை நீ எந்த நிலையில் எப்படி குத்தினாய்? அதுபோல இப்போது நீ செய்து காட்ட வேண்டும். ஐயோ அவையத்தார்களே, அரசர் பெருமானே, நான் அவ்வாறு செய்ய மாட்டேன். என் மனைவியை துன்புறுத்த சொல்லாதீர்கள். அவள் உரு அமைந்த மரக்கட்டையை துன்புறுத்தவும் ஒப்பாத நீ உயிர் ஓவியத்தையே கொலை செய்தாயே அப்பா. கொடியவன் நான் தொலைய வேண்டும். என் போன்ற கொடியவர்களை பாண்டிய நாடு சுமக்க பெறாது. நான் உயிரோடு இருந்தால் என் மனத்தொல்லை ஆறாது. அப்படியானால் அவளை கொலை செய்தது போல் செய்து காட்ட மாட்டாயா? நினைத்தாலே நெஞ்சு வெடித்து பெறும் போல் இருக்கின்றதே. அப்படியானால் புண்படுத்தப்பட்ட நிலையில் அவளை நீ பார். இப்படித்தான் அவளை வெட்டிச் சிதைத்தேன் என்று ஒப்புக்கொள். அம்மா. ஆமாம், இந்த தீயவனே. மனத்தை சிதறவிட வேண்டாம். ஐயா, நான் ஏன் இவ்வாறு அலைக்கழிக்கப்பட வேண்டும்? அருக்கூர்ந்து கத்தியை கொடுங்கள். மான்வளவனை அழைத்துப் போங்கள். அதுபோலவே தூயன் வரும்படி செய்வீர்கள். தூயனே, தச்சிப்புலவரால் பச்சைக்கிளியின் உருவத்தை மரத்தில் செதுக்கி வைத்துள்ளோம். அவள்தானா பச்சைக்கிளி என்பதை நேரில் பார்த்துச் சொல்ல வேண்டும். அவள் இல்லை என்றால் அதையும் சொல்லிவிடலாம். மரப்பாவை. அரச பெருமானே, இது அவள் உருவமைப்பே. உயிரிழந்தாய். என்னால். அது பாவை, மறந்து விடுகின்றீரே. என்னால் உயிரிழந்தாள் அவள். அந்த கத்தி வேண்டும். அரசர் பெருமானே, மனத்தொல்லை தாங்கவில்லை. என்னை மாய்த்து விடுங்கள். தூயனே, உன் வஞ்சக செயலால் பச்சை கிளிப்பட்ட பாட்டை பார். ஐயோ, கருப்பு கரசீனி, உன் கருப்பில் ஐயம்படும்படி செய்தேன் நான். மனம் தவறி நான் அப்படி செய்தேன். என்றாலும் ஆராயாமல் அந்த பாவி இப்படி செய்யலாமா? ஆயினும் உடல் துடிக்க, உயிர் துடிக்க இவ்வாறு குத்தியவன் அவன் அல்லன். அவையத்தாரே, நான் சாக வேண்டும். என் சின்ன உயிர் இத்தனை பெரும் துன்பத்தை சுமக்காது. தூயனே, சற்றே விலகினில். மான்வளவனையும் உன்னையும் எதிரெதிர் வைத்து வாய்ப்பிறப்பை கேட்க வேண்டும். பாவேந்தரே, இன்னும் அவர்களுக்கு தண்டனை வேண்டுமா? அவர்கள் அடைந்துள்ள துன்பம் போதாதென்றா எண்ணுகிறீர்கள்? ஒரு உள்ளத்தின் மேல் படையெடுத்த தீய எண்ணங்கள் எவ்வாறு பின் வாங்குகின்றன என்பதை பார்க்க வேண்டாமா? வந்து சேரட்டும் இருவரும். கண்ணை திறவுங்கள், உற்று பாருங்கள். வாழ பிறந்தவராயிற்றே அன்பர்களே. சாகப் பிறந்தவளா அவள்? வட்டில் அமிழ்தாயிற்றே, கொட்டி கவிழ்க்கலாமா? எத்தால் குறைந்தால், எக்குற்றம் புரிந்தால், வைத்து வைத்து பார்க்கும் வடிவழகுக்கு குத்தும் வெட்டுமா அன்பளிப்பு? பாண்டிய நாட்டின் நடைமுறை குறிப்பில் யாண்டும் இத்தகைய கொடிய வரலாறு காண்டல் உண்டா? தூக்கிய கத்தி அவளின் துணுக்குற்ற விழி கண்டு தாக்க துணிந்ததுண்டா? ஏந்திய கொடுவாள் கண்ட எந்திளையின் மாந்திலர் மேனி தடுங்க கண்டும் மாய்த்திடச் செய்யும் மனமும் வருமா? காதல் இருவர் கருத்து ஒருமித்து வாழ்வதைக் கண்டு மகிழ வேண்டுமா?
அவள் சாதலைக் கண்டு மகிழ வேண்டுமா? தூயனே, எண்ணிப்பார். ஐயோ ஐயோ, நான் மகிழவில்லை. என்னை நான் இகழுகிறேன். நாளெல்லாம் அவள் நடத்திய நலங்கண்ட நீ கோல் சொன்னது கொண்டு ஆராயாமல் வாள் கொண்டு மங்கையை மாய்த்தது மடமையில்லையா மான்வளவனே? தற்கொலை செய்து கொள்வது பெருங்குற்றம். நீங்கள் செய்த குற்றத்திற்கு தண்டனை கேட்பது உண்மைதானா? மனமாறச் சொல்லுங்கள். மனமாற சொல்கிறோம். சாகாதிருக்கும் ஒவ்வொரு கணமும் நான் தனியாத தணலில் துடிக்கின்றேன் ஐயா. இருக்கும் வரை துன்பம், இறந்தால்தான் இன்பம். நம் தாய்நாடு நல்லதொரு தமிழ் மகளை இழந்துவிட்டது. யார் காரணம்? நான். என்ன தண்டனை வேண்டும்? சாவு வேண்டும். அன்பு மனைவியை இழந்த மான்வளவனை கேள். ஐயா, கொலை செய்தவன் நான் அல்லவா? என்ன தண்டனை வேண்டும்? சாவு வேண்டும். இறங்கி அழும் தூயனை கேள். படுகொலை செய்ய தூண்டிய பாவி நான். நிகழ்த்திய தீச்செயலை என் நெஞ்சம் தாங்கவில்லை. இன்பமான சாவை எனக்கு கொடுக்க வேண்டும். நானா வாழ தகுந்தவன்? நீரா சாக தகுந்தவர்? என் உள்ளம் கொடியது. அதை பார்க்க முடிந்தால் பார்க்கட்டும் இந்த உலகம். பார்க்க முடியாது. நல்லாரை எண்ணி தவங்கிடுக்கும் நானிலமே கேள். தூக்கிய வாளை கொண்டு அவள் உடல் பாகங்களில் குத்தினேன். அவள் அலறவில்லை, ஓலமிடவில்லை, துடிக்கவில்லை. மேடிட்டிருந்த வயிற்றை நோக்கியது என் கத்தி. வயிற்றில் பிள்ளை என்று வாய்விட்டு அலறி வயிற்றை காக்க பறந்தாள். குற்றத்தை உணர்ந்தீர்கள், அதற்காக வருந்துகிறீர்கள். வேண்டாம். பச்சை கிளியை இழந்து வருந்தும் பாண்டிய நாடு நல்ல உள்ளம் படைத்த உங்களையுமா இழக்க வேண்டும்? பாவேந்தரே, இந்த வழக்கின் நினைவாக நீவீர் பாண்டிய நாட்டுக்கு சொல்ல வேண்டிய அறிவுரை இருந்தால் பகர்ந்தருள வேண்டும். உண்டு உண்டு. எல்லாரும் நல்லவராயிருந்தால் மட்டும் போதாது. எல்லாரும் செல்வராயிருந்தால் மட்டும் போதாது. எல்லாரும் வல்லவராயும் இருத்தல் வேண்டும். வாழ்க பாண்டிய அறிவுடை நம்பி, வாழ்க பாண்டிய நாட்டு மக்கள், வாழ்க அறம், வாழ்க தமிழ். காட்சி 16 மற்றும் 17. அரசியும் குற்றவாளி. நேரம் தொடர்ச்சி. இடம் அரண்மனை உணவு விடுதி. கதையுறுப்பினர் அரசியார், அரசர், பிஸ்ராந்தையார், தோழி, மேற்படியார். நிகழ்ச்சி: சிற்றுன்றி அருந்த உட்கார்ந்தார்கள். பணிப்பெண்கள் அப்பங்கள், பழங்கள் கொண்டு வந்து வைத்து கொண்டிருக்கிறார்கள். பாவேந்தர் இந்த வழக்கின் நினைவாக வெளியிட்ட அறிவுரை மிக்க நன்று. ஆனால் உங்களின் உள்ளத்தில் மறைந்துள்ள ஒரு கருத்தை பற்றி எனக்கு ஒரு ஐயம். இறந்த பச்சை கிளியும் ஒரு குற்றவாளி என்பது உங்கள் கருத்தா? அவள் மட்டுமா? அரசரும் நானும் குற்றவாளிகளே. தன்னை காத்துக்கொள்ளும் ஆற்றல் ஒவ்வொருனுக்கும் தேவை, ஒவ்வொருத்திக்கும் தேவை. அந்த ஆற்றலை நாம் மக்களுக்கு உண்டாக்கினோமா? படுத்திருந்தவளை திடீரென்று குத்தினான் வலவன். ஒரு குத்து எதிர்பாராதது. மறுக்குத்தை தடுத்து கொள்ளத்தக்க ஆற்றல் அவளிடம் இல்லை. இருந்தால் தெரியும் செய்தி. தன்னை காத்து கொள்ளாதவள் தவறு செய்தவள்தான். ஆதலால் அவளும் குற்றவாளிதான். அரசர் குற்றவாளி, நீங்கள் குற்றவாளி, பச்சை கிளி குற்றவாளி. ஒரு வகையில் இது சரிதான். இதில் ஒரு வியப்பு என்னவெனில், நான் தான் குற்றமற்றவள், இல்லையா? அப்படி சொல்லும் அரசியாரும் குற்றவாளிதான். இந்த வழக்கில் தகவல் தெரிந்தவர்கள் தெரிவிக்க வேண்டும் என்று அவையத்தார் சொன்னபோது தெரிந்தவரை அவரவர் சொன்னார்கள். அரசியார் தெரிந்ததை சொல்லவே இல்லை. அப்படியா? அது என்ன? பச்சை கிளியின் உடல் அரண்மனையில் ஒருபுறம் வைக்கப்பட்டது. பெண்டீர் அனைவரும் கண்டு துடித்து அழுதார்கள். அரசியாரோ பாண்டிய நாட்டு பச்சை கிளியே என்று சொல்லி அழுதார்கள். இதனால் பச்சை கிளி இன்னார் என்பது அரசியாருக்கு தெரிந்துதானே இருந்தது. தெரிந்ததை மறைத்தது குற்றமே. இதற்கு என்ன சொல்லுகின்றாய் தேவி? பச்சை கிளியின் சிதைந்த உடலை பார்த்தேன். அதற்கு முன் அவளை நான் பார்த்ததில்லை. ஆயினும் பாண்டிய நாட்டு பச்சை கிளியே என்று கூறி பதைத்ததுண்டு. ஏன் நான் பச்சை கிளியே என்று பகிர்ந்தேன் என்று காரணம் கூறுகிறேன். அன்றொரு நாள் என் தோள் மீது அமர்ந்த கிளியை பார்த்து ஆந்தையார், வேண்டிய போது கனி அமுதுண்ணுமாம் வைய பசி, தூண்டிய போது தமிழ் கற்குமாம் தனியே விரும்பி, ஏண்டிய மன்னவன் தோள் மீது வாழுமாம் யாருக்கு வரும், பாண்டிய நாட்டு பச்சை கிளிக்கேயுள்ள பாக்கியமே என்று பாடினாரே, நினைவிருக்கா? அப்போது நானும், கிளியின் தோளில் வாழ்வது, நான் மன்னவர் தோள் மீது வாழ்பவள், பாண்டிய நாட்டு பச்சை கிளி, அருமையான சொற்றொடர், இதை நான் மறக்கவே மாட்டேன் என்று கூறினேனே. அந்த நினைவாகத்தான் சிதைந்த பெண்ணுடலை பார்த்தபோது அவ்வாறு சொல்லி அழுதேன். எல்லாரும் குற்றவாளிகள். சரியான தண்டனை கொடுக்க எண்ணுகிறேன். அரசர் எண்ணம் என்ன?
தீர்ப்பளிக்க வேண்டுகிறேன். இங்கு தட்டில் படைத்துள்ள பனியங்கள் பழங்கள் அனைத்தையும் ஒன்று விடாமல் அருந்துவிட்டு சுவை நீரையும் வைக்காமல் குடிக்க வேண்டும். இடையில் பேசக்கூடாது.